மந்தியா நீயா மந்திரி யாரு? ஓய் நானே தாமா. என்ன என்னவா? வாங்க அண்ணா வணக்கம். வணக்கம். அப்பா அப்பாவா? ஏன் என்னடி அப்பா நீ கூப்பிடுற? வர்ற பார்த்தா அப்பா அப்படி கூப்பிட்டா யாரு மரியாதையே சொன்னா மரியாதையாவா? அதோட உன் மரியாதை எனக்கு நல்லா தான் இருக்கும். இதுல முத்து முத்தா பேசுறியே உன்னிடத்துல ஒரு வார்த்தைக்கு இருக்கலாமா? கேளுடி கேளுடி அம்மா. அப்பா ஐயா செந்தமிழ் புலவர் என்னும் சொல்லுங்க. எப்படி 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 நான் சொன்னது சொல்லணுமா? ஐயா செந்தமிழ் புலவர் என்னும் புலவர் என்னும் இந்த சிறுசபை வந்த நீங்க நீங்க என்ன ராமாயணம் படிக்கிறாங்க சொல்லேதானுமா? இந்த சிறுசபை வந்த நீங்கள் இந்த சீர்சபை வந்து நீங்க எங்கள் சிந்தையில் தெரிந்தவாறு உங்க புண்டையில் தெரிந்தவாறு எதுல அப்படித்தான் அண்ணா என்ன வச்சிருக்கா எங்க அப்பா 2 காடை வைப்பான். எங்கள் சிந்தையில் தெரிந்தவாறு எங்க சிந்தையில் தெரிந்தவாறு நாங்கள் புகழ்ந்திடும் நாடகத்தை நாங்கள் புகுந்திடும் நாடகத்தை உங்கள் சிந்தையில் வைப்பனாலும் உங்க சிந்தையில் வைப்பனாலும் ஐயா செய்வதில் கேட்பாயானால் உங்க செய்வதில் கேட்பாளா? ஐயா நெஞ்சத்தில் கூறிடாமல் அதே என் மனம் பொறுத்து ஆழ்வீர் நீ ஒன்னும் தோண வேணாம். அடி மஞ்சு மஞ்சு சீலக்காரி மாம்பழத்து கூடக்காரி மாம்பழத்தை காக்கையில மச்சானுக்கு கோமணம் காட்டி அடி மஞ்ச மஞ்ச சீலக்காரி அந்த ஆத்துல பிறந்தது மேட்டுல பிறந்தது அதுல பிறந்தது இதுல பிறந்தது ஆட்டோ கூட்டு விட்டுது அவன் பாடுறான்னு மத்தளக்காரன் தாண்டிய குடிச்சு ஏன்டா அவர் பொண்ணு வந்தாலும் அவன் நாடு என்ன நகரம் என்ன சொத்து என்ன சொதம் என்ன என் பணத்துக்கு ஈடாகுமாடா பண்ணிக்கு பிறந்தது பண்ணிக்கு போறேன்னா சொத்து பத்தல வேண்டாமா? ஆளு 2 குத்து அதான் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? அதேதான். என்ன அது? வா அந்த வேலைக்கு பக்கம் அந்த பக்கமா காட்டுறேன். எனக்குலாம் அதை பத்தி தெரியவே தெரியாது. நீ வந்தனா உடனே கத்து கொடுப்போம் நானு. கொடுப்புங்கடா. மலைச்சு 3 நாள விடல அதுக்குள்ள இன்னும் வேலை பத்தியா? ஏம்மா அண்ணா அது கோயில் போகட்டும். நீ முத்து முத்தா பாடுறியே அன்பா பேசுறியே வாய்க்கு என்ன சொன்னா சாப்பிடுறேன். காய்க்கல பிய்ய தின்றேன். வேணுமா உனக்கு? எனக்கு வேண்டாம். நான் சொல்லு காலைல 4 மணி to 6 மணி வரைக்கும் தான் டைம். என்னத்துக்க அதுல சாப்பிடணும்னா மத்த டைம்ல சாப்பிட்டா என்ன ஆகும்? மத்த டைம்ல நாய் கழுவிட்டு போயிடும் கிடைக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம போகணுமா? அதுக்கு முன்னாடி போய்க்கணும். அது ஆச்சு குச்சி ஆலாங்குச்சி சபைக்கு போயிருச்சா அந்த அபிஷேரி பெத்தப்புல சபைக்கு போயிருச்சா கடகா கதை சொல்லிட்டு வைப்பாலாம். ஓ அப்படி சொல்ல வரியா நீ? அப்படித்தான் சொல்ல அண்ணா இந்த இந்த அண்ணானா பக்கத்து வீட்டுல வந்து நக்குனா அண்ணா கோழி கொக்குடுச்சு முண்டை பக்குண்டுச்சான். இதெல்லாம் இப்படி தென்னை அடுத்த பக்கம் போய் பிடிச்சிட்டு வந்துட்டான் எல்லாமே. அண்ணா 1000 தான் இருந்தாலும் ஆண் பிள்ளைன்ற ஆண் பிள்ளை புரியுதா? பார்த்து வேண்டாம் விளக்கு சொன்ன செந்தமிழ் புலவர் என்னும் சீர்சபை வந்து நீங்கள் சிந்தையில் தெரிந்தவாறு நாங்கள் கூழ்ந்து நாடகத்தை உங்கள் சிந்தையில் வைப்பனாலும் சொல்லுதனில் கேட்பையானால் எந்த சொல் குறிடாமல் நின்மனம் பொருத்தி ஆழ்வேன். அதோட விளக்கு சொல்லுனா எனக்கு நாம தெரியும். சோத் பண்ணாதான் சுடுகாடு என்னன்னா வெடிஞ்சு போனா குழுவுக்கான 500 ரூபாய் அதிகம் வாங்குறான். அந்த மத்தாளுக்கிற கிளப்பையும் சாவ போறான் அவன் 500 ரூபாய் அதிகம் வாங்குறான். அவன் துணி பிடிச்சு ஊம்பு போ அவங்ககிட்ட போய் கேளு. ஏன் கேட்கிறேன் அவன்கிட்ட இல்லனா அது இல்லையா?
ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஆபரேஷன் பண்ணாரு இவ்வளவு 500 ரூபாய் அதுக்கு வாங்குறாங்க சொல்லணும் இல்லையா சொல்லணும் தான் அப்பா என்ன கிராமம் அது கருமந்துரைங்கிற சூரிய பிரகாச நாடு நமக்கு இன்று இதுதான் தாய் திருநாள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட கருமந்துரை என்கிற புண்ணிய கிராமத்துல எதற்காக அண்ணா தெருக்கூத்து இன்னும் ஓம் சக்தி அம்மன் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி இன்னும் ஓம் சக்தி அம்மனுக்காக இன்று ஓரிரு தெருக்கூத்து கலை வைத்துள்ளார் அண்ணா யுகமே 4 திரேதா துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலே இந்த யுகமானது முதலாக கிரேதா யுகத்திலே இந்த உலகமானது உருண்ட வடிவிலே இருந்ததா உருண்ட வடிவில எப்படி உருண்ட வடிவில அப்படி உருண்ட வடிவில் இருக்கும் பொழுது மேன்புலமாக மின்னல் ஒளியாக தானே ரீம் ரீம் என்று ஒரு சத்தம் ஒளிப்பட்டது ரீம் என்று எப்படி ரீம் ரீம் என்று அப்படி ரீம் ரீம் என்று சத்தம் ஒளிப்பட்ட உடனே ஓம் என்ற அவதாரத்திலே உமா சக்தியாக பிறந்தவள் இந்த ஓம் சக்தி அம்மா அதனாலதான் எந்த ஒரு தெய்வத்தை படிக்க வேண்டும் என்றாலும் ஓம் என்ற வார்த்தை முதல்ல வருமா ஓம் என்ற வார்த்தை அதுதான் பெண்களே உலகத்திலே சக்தி வாழ்ந்தவர் ஓம் என்று ஆமாப்பா ஓம் என்ற எழுத்திலே உண்மையாக அவதரித்தவள் சக்தியாகப்பட்டவள் இரண்டாவது யுகத்திலே எப்படி பிறந்தார் எப்படி ஈஸ்வரியாக பிறந்து அதன் பிறகு பார்வதியாக பிறந்து அதன் பிறகு வேதிகையாக பிறந்து உடல் மாறியாக ரூபம் எடுத்து அதன் பிறகு நலாயணியாக பிறந்து அதிலே சாபமுற்று அதன் பிறகு பாஞ்சாலியாக பிறந்தது ஆமாப்பா அதன் பிறகு மேல் மலையனூரிலே அங்கால பரமேஸ்வரியாக ரூபம் கொண்டது ஒவ்வொரு கிராமத்திலும் எல்லாம் பிடாரியாக அமர்ந்திருக்கிறது அந்த அம்மனுடைய அவதாரம் 64 எல்லையில 64 பீடத்தில 64 நாம தெய்வத்தோடு அமர்ந்தவள் இந்த சக்தி அப்படிப்பட்ட அம்மனுக்கு பொங்கல் நைவேத்தியங்கள் செய்து அந்த அம்மனுக்காக ஆலயம் ஏற்படுத்தி கிராம பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த அம்மனுடைய திருப்புகளை பாட வேண்டும் அப்படின்னு நமக்காக ஓரிரவு கேளிக்கையாக தெருக்கூத்து தெருக்கூத்து செய்கிறோமே நம்ம எல்லாம் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து நாடகம் செய்வதற்கு வந்திருக்கிறோம் நாமளும் ஊருக்கு ஒரு பொறுக்கி பொறுக்கியா அதான் ஊருக்குள்ள பொறுக்கி எடுத்து வந்து செய்யறோம் ஆனா நாம் செய்யக்கூடிய சிந்தையில நம்ம புந்தியில இருக்குது பத்தியா புந்தினா நம்ம மனசுல நம்மளுடைய புந்தியில இருக்கிற வார்த்தைகளை சொல்றோம் அது உங்க செவியில கேட்க வேண்டாம் நிந்த சொல் கூறி எங்களை அசிங்கப்படுத்தாம உங்க பிள்ளையை ஒரு தவறு செய்து விட்டால் எப்படி ஆதரித்து அரவணைப்பீர்களோ அதே போல என்னையும் 2 நாடகதாரர்களும் ஆதரிப்பர் என்று இது அப்பாயுதோடைய விளக்கம் அதுக்கு இந்த விளக்கமா சரி அப்பா ஆளிலே பூவங்காயம் அழுதரும் பலமும் ஒன்று இந்த சாலவை பற்றி எல்லாம் தன்குடி என்று வாழும் ஆலிபர் வந்து கோடி வந்திருப்பார் கோடான கோடி ஆளிலே ஆதி போனால் அங்கு வந்திருப்பதுன்றோம் புரிகிறதா ஒரு ஆலமரமானது இருக்கும் பொழுது தலை இருந்து கனி இருந்து நெல்லில் இருக்கும் பொழுது நம்மளை போல 4 பெரியவர்கள் எங்காவது உலகம் சுற்றி வரும்போது அசதியாக இருந்தால் ஆலமரத்து நிலையில என்ன செய்வோம் சற்று நேரம் அமர்ந்திருப்போம் அதே போல நம் காட்டுல இருக்கக்கூடிய காண பட்சிகள் எல்லாம் அந்த ஆலவில் இதுல தன்னுடைய வீடாக நினைத்து வாசம் செய்யுமா அந்த ஆலமரமானது ஒரு நாள் தினத்திலே கனி எல்லாம் விழுந்து விட்டு கிளைகள் எல்லாம் விழுந்து விட்டா அந்த இடத்துல ஏதாவது பார்க்க முடியுமா ஒண்ணும் பார்க்க முடியாது நிலவுக்கு குந்த முடியாது அதே போன்றே இப்பேற்பட்ட கருமந்துரைங்கிற புண்ணிய கிராமம் இன்றைய தினத்தில் ஒரு ஆலமரம் போலவும் நாம எல்லாம் ஒரு பச்சைகளை போலவும் இங்க இருக்கிறோம் வெடிஞ்சா எங்க போவோம் அவங்க கூட்டுக்கு சென்றுவோம் அதே போல பட்சி பறவை எப்படி பறந்து போகுமோ அதே போல பறந்து விடுவோம் அப்பா சத்யா வயசு சூஸ்திரவாள் என்று சொல்ல முடியாது 4 வர்ணத்தாளர்கள் அமர்ந்திருக்கிறார்களே திருமகளாகி லட்சுமி கிராத்து சபைக்கும் முன்பதாக அம்மா வந்தனே அவங்களோட பேர் என்ன நாடு என்ன நகரம் என்ன சொத்து என்ன ஜகம் என்ன ஏதாவது கேட்டா 3 கொடுத்து நானே 3 என்னடி சொல்லுமா சொன்னாதான் தெரியும் சொல்லட்டுமா
விளக்கம் தெரிகிறதா? ஒண்ணும் தெரியலையம்மா. தோன்றலையா? இன்னும் தோணல. அம்மா யாருன்னு தெரியலையா? அம்மா யாருன்னு தெரியல. என் பெயர் தான் சத்யபாமா என்று சொல்வார்கள். ஓ, உங்க பேர் தான் சத்தியபாமா. சத்யபாமாவா? அண்ணா நீங்க தான் சொன்னீங்க என் பேர் தான் சட்டிரோமா. ஓ, இந்த ஊருக்கு கறி பன்னிக்கறி போட்டு சட்டி தூக்கிட்டு போனவன் நீதானா? அந்த மாதிரி சட்டிவா? அம்மா நீ சொன்னதுதான் நான் சொன்னேன். சட்டி இல்லடா, சத்யபாமா. ஓ, சத்தியபாமா. அகிலோண்ட கோடி பிரம்மாண்ட நாயக அப்படின்னு நந்தா நந்தா நகந்தனா முகுந்தா நந்தநந்தனா கோபால கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணான் என்று சொல்ல முடியாது. சரி, அதாவது 10 அவதாரங்கள். 10 அவதாரங்கள். ஆமாண்டா. சரி, என்னோட பதியாக மன்னவர் சாதாரணவர் கிடையாது, பெரிய ஆளு. சரி சரி, 10 அவதாரங்கள் 108 நாமதேவத்தை கொண்ட என்பவன் நாராயண ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தியோட தேவியாக இருக்கக்கூடிய என் பெயர் தான் சத்யபாமா. நாலு யாருன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். அட சுடு கோயில நாய் நக்குற மாதிரி பார்க்க கூடாது. என்ன பண்றது சொன்னாதான் தெரியும். என்னடா விளக்கத்தை போறா அப்படிதான். இப்ப சொல்லிட்டியா? இனிமேல் கிட்ட கூட வரமாட்டேன். வரவே மாட்டேன். அப்படியே இருக்கட்டும். சமயமானது கடந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, சமயம் ஆவதற்கு முன்பதாக சரி, ஏதோ காரணம் முன்னிட்டு உங்களுடைய பதியாக மன்னவர் அழைத்திருக்கிறார். நான் மட்டும் போகலாமா? எனக்கு ஒண்ணு இருக்குதுடா. ஒண்ணே ஒண்ணு இருக்குதா? இல்லையே, 2 இருக்குது. என்ன சொல்ற? ஆமாமா, 2 இருக்குது. என்னடா 2 இருக்குது? யாத்தா 2 இருக்குது. ஏன் மொத்தம் இருக்குதா 2? என்னடா 2 இருக்குது? யாரு குத்துக்கலாட்டம் அப்படிதான். என்ன சொல்ற நீ? அம்மா 2 இருக்குது. யாத்தா என்னடா? என்ன நிஜமா தெரியலையா? தகுதுனா 2. ஓ, அந்த 6 ஆட்டுக்கியா? அப்படி சொல்ற வாய் மேல நாய் வச்ச நாய. வாய் மேல நாய் வச்ச நாயா? ஏம்மா சரி, நீ என்ன ஒண்ணே ஒண்ணு, நீ அது என்னது? எனக்கு ஒரே ஒரு தங்கை என் அருகாமலே இருக்கிறா. தங்கை? அப்படியா? என் கணவருக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா? எத்தனை பேர்? 8 பட்டு ஸ்திரீகள். ஓ, 8 பட்டு. அது மட்டும் கிடையாது, 2012 கோபி ஸ்திரீகள் இருக்கிறாங்க. அதுல அத்தை வாயில கொத்த வச்சவன் ஆம்படியான். ஓ, ஆம்டியா? ஆமாண்டா. சொல்ற உன் குடும்பம் மானம் கட்டு போகல. இல்லடா, போய் ஆசையா என்னுடைய அவருடைய அத்தையாக இருக்கக்கூடிய சரி ராதி அம்மா பார்த்து அப்பிரபடி என்னுடைய கணவரை எப்பொழுதும் ஆசை கொண்டே இருந்தார்களாம். ஆசை கொண்டு அத்தையாகிய அந்த ராதி என்ன செய்தார்? ஒரு பிள்ளாங்குழலாக தான ரூபம் வடிவம் எடுத்து எப்பொழுதும் வாயிலே வச்சிட்டு இருப்பாரு. உங்க புருஷன் என் ஆசை அப்படியா? புருஷன் சரியான பூஜைகள் நட்டுறது. என்ன சொல்ற? அப்புறம் வாயிலே வச்சுக்கணும் சும்மா பாவம் வயசா இருக்கிறாரு. சரி அம்மா, ஏதோ கண்ணமா கலர் அழைக்கிறாரு. கணவரை பார்க்க வேண்டும். அதனால என்னோட தங்கையாக இருக்க முடியாது. யார் தெரியுமா? ருக்மணி. நான் அழைத்து நின்று அணுவில் அழைத்து தான் அதை தெரிவிக்கிறேன். அப்படி ஆகட்டும்.